ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். இந்த வீடியோஸ் வந்து 2 டேஸ் முன்னாடி வீடியோ தான். ஆனால் இப்போது கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். ஏன்னா ரொம்ப டயர்டு. ஏன்னா பண்டிகைன்றதுனால வீடு ஃபுல்லாகவே ஒண்டியாகவே க்ளீன் பண்ணோம். யாருடைய ஹெல்ப்பும் கிடையாது. கபோர்டு எல்லாம் வீடு ஃபுல் க்ளீன் பண்ணிவிட்டேன். சரி லாஸ்ட்டாக இந்த கபோர்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்பவே தேவையில்லாத பொருளுங்கள்லாம் நானே கொண்டு போய் வச்சுட்டு இந்த கபோர்டு ரொம்பவே கெலீஜாகிட்டு இருந்துச்சு. அதனால் வந்து இதை வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் பண்டிகைன்னு போது வீடு வாசல் சுத்தம் பண்ணுறது நம்மளுடைய கடமை. அதனால் வீடு க்ளீன் பண்ணும்போதுவே நம்மளுக்கு தெரியும் எங்கெங்கே எந்தெந்த பொருள் நம்ம தேவையில்லாத வச்சுருக்குறோன்னு சொல்லிட்டு. அதனால் அந்த பொருளுங்களை எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிடலாம். பண்டிகைன்னு போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீடு வாசல் சுத்தம் பண்ணால் தான் நம்மளுக்கு எல்லா பிளெஸ்ஸிங்கும் வீடு வாசல் சுத்தம் பண்ணுறதுல தான் எல்லா பிளெஸ்ஸிங்கும் நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, நம்மளும் வந்துட்டு நம்ம கோவம் யார் மேலாம் கோவம் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எல்லாமே எடுத்து போட்டு நம்ம சாமிக்கிட்ட வேண்டும் போது எல்லாமே நினச்சி தான் நம்ம வேண்டுவோம். எதுவுமே நினைக்காம நம்ம வேண்ட மாட்டோம். கடவுளுக்கு எல்லாமே தெரியும். அதனால் எல்லா பிளெஸ்ஸிங்கும் நம்மளுக்கு வரணும்னா நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வீடு வாசல் சுத்தமாக இருக்கணும். நம்மளும் சுத்தமாக இருக்கணும். வேணுன்ற பொருள் வானான்ற பொருள் எல்லாமே எடுத்து போட்டு சில டப்பாங்க காலியாகவே இருந்துச்சு. தனியா பவுடர் அரைச்சின்னு வந்து வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு இருந்தேன். சரி எல்லாமே எடுத்து இந்த டப்பாவில் போட்டு வச்சா நம்மளுக்கு தெரியும். சில பேர் வந்து பாட்டில் கீழே விழுந்தா உடஞ்சிடும். அந்த மாதிரி பாட்டில் கண்டெய்னரில் வச்சுன்னு இருக்குவாங்க. எனக்கு அதுக்குள்ள வைக்கிறதுக்கே பயம். ஏன்னா நிறையா வாட்டி கை தவறி கீழே போட்டு ரொம்பவே லாஸ் ஆகிட்டு இருக்குது. அதனால் வந்து நான் இந்த பிளாஸ்டிக் டப்பாலே தான் யூஸ் பண்ணுறது. இது எல்லாமே வாங்கினது கபோர்டு ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி நான் கேட்டு அந்த டிஸ்டன்ஸில் கபோர்டுங்களுக்கு தேவையான அளவு மெஷர்மெண்ட் எடுத்து தான் நான் இந்த டப்பாங்களே கரெக்டாக நான் வாங்கியிருந்தேன். எல்லாத்தையுமே கரெக்டாக நான் அடுக்கிட்டேன். வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே இருக்குது. எதுவுமே வந்து வெளியே போய் வாங்கின்னு வரதுக்கு 10 வாட்டி போகிற மாதிரி வச்சுக்க மாட்டேன். மெயின் வந்து கடுகு, மிளகு, சீரகம், உளுத்தப்பருப்பு, கடலப்பருப்பு அதெல்லாம் ஒரு பக்கம், மிளகாத்தூள், மஞ்சள்தூள், தனியாத்தூள், சாம்பார் பவுடர், சிக்கன் மசாலா பவுடர் அது மெயின். அதுக்கப்புறம் காஃபி தூள், சர்க்கரை, அதுக்கப்புறம் கடுகு, மிளகு, சீரகம் எல்லாமே ஒரு ஈக்குவலாக வைக்கணும்னு தான் ஆசை. பட் நான் கிச்சன் உள்ளே வச்சுருக்கேன். இது வந்து ஹாலில் நான் வந்து சைடில் என்னோடய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். சைடில் சில்வர் ரேக் மாதிரி பண்ணுவாங்க இல்லைங்களா? நான் அந்த மாதிரி பண்ணாமல் எனக்கு வந்து ஒரு கபோர்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வாங்குகிற ரேஷன் அங்கங்கே கீழே விழக்கூடாதுன்றதுக்காக ஒருத்தர் ஒரே பக்கெட்டில் போட்டு வச்சுருக்குவாங்க, இல்லை ஒரு கூடையில் போட்டு வச்சுருக்குவாங்க. அது எனக்கு சரிப்பட்டு வராதுன்றதுக்காக எல்லாருமே திட்டினாங்க, வேண்டாம் இந்த சைடில் சில்வர் தான் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கபோர்டாக பண்ணிக்கினேன். பண்டிகை டைம் அன்றைக்கே வந்து எனக்கு வந்து ஒரு மேரேஜும் அழைப்பு வந்துட்டு இருந்துச்சு. மாதா திருநாளும் ஒரே நாள், மேரேஜும் ஒரே நாள். காத்தால போய் 11 போய் அந்த மேரேஜ் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஈவினிங் போல் மாதாவுக்கு வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடு வாசல் சுத்தம் பண்ணிவிட்டு மாதாவுக்கு வந்து கேண்டில் ஏற்றி விளக்கு ஏற்றி வீடை வந்து சுத்தமாக வச்ச பிறகு தான் நான் வந்து மாதாவுக்கு விளக்கே ஏற்றினேன். வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ க்ளீனாக நான் ஒண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறேன். எனக்கு வந்து ஹஸ்பண்டும் ஹெல்ப்பு கிடையாது, பசங்களும் ஹெல்ப்பு கிடையாது. எப்போயாச்சும் டஸ்ட் அடிக்கும் போது எங்கள் பையன் ஹெல்ப் பண்ணலாம். மற்றபடி வந்து நான் யாரையும் தொல்லை கொடுக்க போக மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வேலையும் நான் தான் செய்வேன். ஈவினிங் போல் இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா, இது வந்து மாதா கோவில், சிவாஜி நகர் மாதா கோவில். இந்த தேர் இங்கே அசைது தெரியுதுங்களா, இந்த ஒயிட் கலரில். ஆனால் அது பிங்க் கலர் வந்து தேர். மாதா வந்து அது உள்ளே வச்சு நம்மளுக்கு ஊர்கோலமாக கூட்டின்னு வருவாங்க. ஆனால் எவ்வளோ ஜனன்னா அவ்வளோ ஜனம் ஃப்ரெண்ட்ஸ், சொல்கிறதுக்கே ஒரு வழி கிடையாது. இது மாதா அது ஒரு பக்கம் தான், அந்த பக்கம் வரைக்கும் இது மாதா கோயில். என்னோடய சேனல் பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், அவங்க எல்லோரும் கூட வந்திருக்குவாங்க. அவ்வளோ ஜனம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் அது அந்த அந்த ஜெபம் பண்ணுறாங்க தெரியுங்களா, காதில் கேட்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ஜனம் பார்த்தீங்களா? எல்லாருமே எங்கேயோ இருக்குங்க மாதா. நாங்கள் மாதா விட்டுட்டு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர்ஸ் தூரம், அந்த அளவுக்கு தூரம் இருக்கிறோம். ஆனால் அங்கத்துலேருந்து மாதா உள்ளே வச்சுட்டு அப்படியே ரவுண்டிங் மாதிரி அழகாக காமிச்சாங்க. அபிஷேகம் எல்லாமே எங்களுக்கு கிடச்சிச்சு. மாதாவை நாங்கள் நல்லபடியாக பார்த்தோம். அதுக்கப்புறம் மறுநாள் காத்தால நைட்டு போயிட்டு வந்துட்ட பிறகு மறுநாள் காத்தால திரும்பவும்
மண்டே வந்து பசங்களுக்கு டிஃபன் கட்டணும். அதனால எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டதுக்கு எனக்கு வெறும் உப்புமா மட்டும் கட்டிடுமா, ஒயிட் ரைஸ் இருக்கிற சாதத்தை வச்சு சாரி இருக்கிற பொருளுங்களை வச்சு செஞ்சு கொடுத்துருமான்னு சொன்னார். சரி காத்தால எழுந்திரிச்ச உடனே உப்புமாவை தான் செஞ்சுன்னு இருக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டு அது கூடவே வந்து கொஞ்சமாக கடலப்பருப்பு, கொஞ்சமாக உளுத்தப்பருப்பு. ஏன்னா உப்புமாவு எல்லாருக்கும் செஞ்சு பழக்கம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னுடைய வீடியோஸில் என்ன நான் செய்கிறேனோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் சொல்ல முடியும். அதனால் வந்து உப்புமாவை செய்யறதுக்கு கடலப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, கடுகு, எண்ணெய் ஊற்றி நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் லைட் கலர், கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் வதங்கட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை, இது நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். வதங்கும் போது தான் கொஞ்சம் மொறுன்னு அந்த டேஸ்ட் நல்லா இருக்குல்ல. சில பேர் அனல் வச்சு தீய விட்டுடுவாங்க. தீயக்கூடாது. கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வரட்டும். எத்தனை பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உப்புமா பிடிக்கும்? எனக்கெல்லாம் உப்புமாவே பிடிக்காது. சுகர் வந்த பிறகு தான் இந்த உப்புமாவோட வேல்யூவே எனக்கு தெரியுது. அப்போல்லாம் வெறும் ரைஸு, சாம்பார், லைட்டாக எது இருக்கோ அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். உப்புமாவு, சப்பாத்தி, இந்த களி கன்னடாவில் வந்து முத்தே சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் தொட்டதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சுகர் வந்த பிறகு இதெல்லாம் சாப்பிட வேண்டிய கட்டாயம். இப்போ கொஞ்சம் நல்லா எல்லாம் வதங்கின பிறகு கூட வந்து வெங்காயம் போட்டிருக்கிறேன். வெங்காயம் கூட நல்லா வதங்கிட்டோம். கொஞ்சம் இது கூடவே வந்து உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ சீக்கிரமாக வதங்கிடும். காத்தாலையில் அறுபறியாக வேலை செய்கிறவங்க நீங்கள் பார்த்துக்குவீங்க. நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் செய்கிறேன். ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே ஏற்றிட்டேன். அதனால் வந்து நிதானமாக செஞ்சுக்கலாம். ஏன்னா பசங்களுக்கு என்னாக்குது ஏற்குதோ பார்த்து அவங்களுக்கு டிஃபன் கட்டி அனுப்பியாச்சு. இவர் எப்போவுமே 9:30 கிட்ட தான் போவார். அவங்களுக்கு கொஞ்சமாக வந்து நூக்கல் போட்டு பீன்ஸ் போட்டு கொஞ்சமாக குருமா மாதிரி குழம்பு பண்ணியிருந்தேன். அதுக்கு சப்பாத்தி கட்டி எங்கள் பொண்ணை வந்து அனுப்பி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இவர் உப்புமா கேட்டார்ன்றதுக்காக இவருக்கும் தேவையான அளவு கொஞ்சமாக தான், ரொம்பலாம் செய்யலை. கொஞ்சமாக தான். ஒரு ஒண்டி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அவங்க ஃப்ரெண்டுங்களுக்கும் அவர் எடுத்துன்னு போவார். அதனால் வந்து அவங்களுக்கு ஒண்டி தான் செஞ்சுருக்கிறேன். கொஞ்சமாக தக்காளி போட்டு நல்லா வதங்கணும். என்கிட்ட கொத்தமல்லி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி இருந்தால் ஆட் பண்ணியிருக்குவேன். ஏன்னா நாங்கள் வந்து எப்போவுமே வாரத்தில் ஒரு நாள் நாங்கள் வெளியே போகும்போது கண்டிப்பாக வீட்டுக்கு என்னென்ன வேணும் எல்லாமே வாங்கின்னு வந்துடுவோம். பட் இன்றைக்கி ஒரு மேரேஜ் இருந்ததுனால எங்களால் வந்து போக முடியல. அதனால் வந்து கொத்தமல்லி எப்போவும் ஃப்ரெஷ்ஷாக சண்டே வாங்கின்னு வந்தால் எங்களுக்கு மண்டே வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காயிலேருந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி நான் ஈவினிங் போல் வச்சுடுவேன். பட் மத்தியானம் மேரேஜுக்கு போயிட்டு வந்துட்டு ஈவினிங் வந்து சர்ச்சுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதனால் வந்து எதுவுமே வாங்கலை. முடிஞ்சால் சாயங்காலமாக போய் வாங்குவோம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக வரும் இந்த வாரம் ஃபுல்லாக. ஏன்னா எனக்கு வந்து இந்த 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு வாங்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட். ஏன்னா நம்ம ஒரு கட்டு வாங்கினோம்னா நம்மளுக்கு 20 ரூபாயில் முடிஞ்சிடுது. அதனால 10 ரூபாய் கொஞ்சம் பண்ண வாங்கினா 2 கொத்தமல்லி தான் தருவாங்க. அதனால வந்து வீட்டுக்கிட்ட ரொம்ப எமர்ஜென்சி இருந்தால் வாங்கிக்குவேன். மற்றபடி இல்லைன்னா எப்போவுமே வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுடுவேன். பச்சை மிளகா வந்து 2 போட்டிருக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி. போதும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அதுவே காரம் தான். 2 பச்சை மிளகான்றது காரம் தான். இப்போ நான் வந்து ஒரே ஒரு கிளாஸ் வந்து பென்சி ரவையை வந்து கொஞ்சம் மோட்டா ரவை இருக்கும். அந்த ரவை வந்து பென்சி ரவை அத்தையே இதில் போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். ஏன்னா தண்ணி ஊற்றி கொச்ச பிறகு போடுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இது கொஞ்சம் மோட்டா ரவை இல்லைங்களா, கொஞ்சம் நல்லா வதக்கணும். ஆல்ரெடி நான் எல்லா ரவைங்க வீட்டில் வாங்கினேன்னா நல்லா கொஞ்சம் வதக்கி ரெடியாக எடுத்து வச்சுடுவேன். நான் எப்போவுமே அப்போ தான் வதக்க மாட்டேன். எப்போவுமே ரவை 2 கேஜி 3 கேஜி வாங்கின்னு வந்தேன்னா நல்லா போட்டு ப்ரௌனிஷாக வறுத்து ரெடியாக எடுத்து வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதே மாதிரி எடுத்து வச்சுருந்தால் ஒரே ஒரு கிளாஸ் போட்டு நான் வந்து ரவை கலரி கொடுத்துன்னு இருக்கிறேன். இது நல்லாவே இது கூட வதங்கிட்டோங்க. அதுக்கப்புறம் வந்து 1 கிளாஸ் ரவைக்கு இல்லைன்னா 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுவேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா வெந்துடும். குட்டி ரவை இருக்கும்போது 1 கிளாஸ் ரவைக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றினாவே கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் சாஃப்டாக வரணுன்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி தான் ஊற்றி தான் ஆகணும். அதுக்கோசரம் 3 கிளாஸ்லாம் ஊற்றக்கூடாது. 2.25 இல்லை 2.5 அவ்வளோ ஊற்றினா கரெக்டாக வரும் உப்புமாவு. கொஞ்சமாக மஞ்சாத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லாவே நம்ம வதக்கி கொடுத்துடலாம். இது கூடவே வதக்கிடலாங்க, ஒன்றும் பிரச்சனை ஆகாது. அது நீங்கள் அப்பயே போட்டுக்கலாம் கூட நினைக்கலாம். பரவாயில்லங்க, எப்போ போட்டாலும் மற்றபடி எல்லாம் நல்லா வதங்கிடுதுங்களா, அதுதான் நம்மளுக்கு தேவை.
இப்போ நம்ம வந்து இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் 1 கிளாஸ் ரவை தான் நான் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றினாவே கரெக்டாக இருக்கும். பட் கொஞ்சம் சாஃப்டாக வரணுன்னா நம்ம வந்து கொஞ்சம் 2 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றினா தான் கொஞ்சம் நல்லா வெந்து வரும். பாருங்கள், இப்போ 2 கிளாஸ் ஊற்றிட்டாங்களா? கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது, கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். உப்பு கரெக்டாக தான் பார்த்துக்கலாம். இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் சமைக்கும் போது சில வாட்டி வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டேன், அப்படியே சமைச்சிடுவேன். வீட்டுக்காருக்கு சமைச்சா மட்டும் தான் கரெக்டாகுதா, உப்புக்குதா, காரக்குதா அப்படி பார்த்து சமைக்குவேன். எனக்கெல்லாம் 2 நிமிஷத்தில் ஒரு ப்ரெட் இருந்தால் கூட ஒரு ஜாமு, அப்படி இல்லைன்னா பட்டர் தடவி சாப்பிட்டு நாஸ்டா முடிச்சிடுவேன். இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சாப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க வீட்டில் அவங்க மம்மி வந்து தான் சொல்கிறேன் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் தான் வந்தேன். எனக்கு இந்த உப்புமாவு, இந்த முட்டை, இந்த மீன், அப்புறம் வந்து சிக்கனு இதெல்லாம் தெரியவே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் பொய் சொன்னால் கடவுள் நம்மள பார்த்துன்னு தான் இருக்கிறாரு. எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. எங்கள் அப்பா அம்மா எங்களை எப்படி வளர்த்தாங்கன்னா, ரொம்ப ஏழ்மையான குடும்பம். ஏன் சில சமயத்தில் எங்கள் வீட்டில் வந்து பேப்பர் போட்டு பற்ற வச்சு அதில் தான் எங்கள் அம்மா காஃபி போடுவாங்க. விறகு கூட பற்ற வைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமான குடும்பம். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சம் தலையெடுக்க கடவுள் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் கொடுத்து, தகுந்த மாதிரி தான் வீட்டுக்காரர் கூட ஹைஃபையெல்லாம் கிடையாது. நான் எப்படி அதே மாதிரி தான் எங்கள் வீட்டுக்காரர். கடவுள் சொல்கிறாருங்களா, இன்னாருக்கு இன்னார் கடவுள் எழுதி வைத்தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைலாம் பொய்யே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக லைட்டாக குருமா பண்ணியிருக்கிறேன், ஒயிட் ரைஸ் வச்சுருக்கிறேன், உப்புமாவும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வேலை செய்கிறதுக்கு எனக்கு இல்லைனாலும் ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆகல ஃப்ரெண்ட்ஸ் இந்த உப்புமா செய்கிறதுக்கு. எனக்கு வந்து தோசை ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.